கர்ப்பிணியாக இருந்தபோதும் நாட்டுக்காக போராடி சிறைக்குச் சென்ற துணிவான பெண். 15 நாள் குழந்தையுடன் மீண்டும் சிறை தண்டனை அனுபவித்த வீராங்கனை. குடும்ப சொத்துக்களை எல்லாம் நாட்டுக்காக தியாகம் செய்த மனசு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்ட இந்த மாவீர பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக பார்க்கப் போகிறோம். 1890 ஜூன் 1ஆம் தேதி கடலூரில் பிறந்தார் அஞ்சலை அம்மாள். அவரது பெற்றோர் அம்மா கண்ணு, முத்துமணி. அந்த காலத்தில் பெண்கள் வெளியே வரவே பயந்த காலம். ஆனால் அஞ்சலி அம்மாள் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடக்கி வரி, துன்பம், அவமதிப்பு, எங்கும் கொடுமை. அது அவருக்கு மனதில் தீப்பொறி ஏற்றியது. அநியாயத்தை பார்த்து அமைதியாக இருக்காத துணிச்சல் அவருக்குள் இருந்தது. நம்ம நாட்டுல நமக்கே உரிமை இல்லையா என்ற ஆதங்கம். 1908 முருகப்பா மாமுனைக்காரரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் நெசவு தொழில் செய்தனர். இவர்கள் இருவரும் சாதாரண தம்பதியர் அல்ல. நாட்டுப்பற்று இவர்களின் உயிர். 1921 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தென்னிந்தியாவில் பங்கேற்ற முதல் பெண் என்ற பெருமை இவருக்கு உண்டு. வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்க மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தன் வீடும் நிலங்களும் எல்லாம் விற்று அந்த பணத்தை விடுதலை போராட்டத்திற்காக செலவிட்டார். அவரை பாராட்ட யார் வந்தார் தெரியுமா? சுப்பிரமணிய பாரதியார். அவரே நேரில் வந்து பாராட்டினார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் காலத்தில் அஞ்சலை பொது வாழ்விற்கு வந்தது மகிழ்ச்சி என கூறினார். 1857 சிப்பாய் கிளர்ச்சியில் பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாக இருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேயரின் சிலை சென்னை மவுண்ட் ரோடில் இருந்தது. 1927 அந்த சிலையை அகற்ற வலியுறுத்தி சத்தியாகிரகம் நடந்தது. அந்த சிலையை உடைத்ததற்காக 1 ஆண்டு சிறை தண்டனை அஞ்சலி அம்மாளுக்கு வழங்கப்பட்டது. சிறையில் இருந்தபோது மகாத்மா காந்தி அவர்கள் அஞ்சலி அம்மாளை நேரில் சந்தித்தார். 1931 கடலூரில் உப்பு சத்தியாகிரகம். அப்பொழுது அஞ்சலி அம்மாள் 6 மாத கர்ப்பிணி. போராட்டத்தில் காயமடைந்தார். 6 மாத சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. சிறையில் இருந்தபொழுது பிரசவம் நெருங்கியது. விடுப்பில் வெளியே வந்து குழந்தை பெற்றார். 15 நாள் குழந்தையுடன் மீண்டும் சிறைக்கு சென்று மீதமுள்ள தண்டனையை அனுபவித்தார். கடலூரின் வீரத்தாய் என அழைக்கப்பட்டார். 1934 காந்தி அவர்கள் கடலூருக்கு வந்தார். அவரை சந்திக்க பிரிட்டிஷ் அரசு அஞ்சலி அம்மாளுக்கு தடை விதித்தது. பர்தா அணிந்து குதிரை வண்டியில் சென்று காந்தியை சந்தித்தார். அந்த துணிவை கண்ட காந்தி அவர்கள் இவரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைத்தார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அஞ்சலி அம்மாள். தீத்தாம்பாளையம் குடிநீர் பிரச்சனை தீர்வு, வீராணம் வாய்க்காலின் கிளை வாய்க்கால் அமைத்தார். அந்த வாய்க்கால் இன்று அஞ்சலை வாய்க்கால் என அழைக்கப்படுகிறது. கடலூரில் அரசு மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே கருவி கொண்டு வந்தார். கிராமங்களில் குடிநீர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின் அவருக்கு தியாகி ஓய்வூதியம் வழங்க முயன்றனர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நாட்டுக்காக செய்தது கடமை, அதற்கு பணம் வேண்டாம் என்றார். அஞ்சலி அம்மாள் ஒரு தாய், ஒரு போராளி, ஒரு அரசியல்வாதி, ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார். இன்று நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு அவரை போன்ற பெண்களின் தியாகமே காரணம்.